ஒரு பௌர்ணமி நாளில் பகுதி 3. ரஞ்சித் அறைந்ததில் நிலைகுலைந்த பூசாரி அவரை பயமாய் பார்த்தார். சார், என்ன உண்மையை சொல்றியா இல்ல லாக்அப்க்கு வரியா? இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் கேட்க பூசாரி சட்டென்று ஓட முயல அதை எதிர்பார்க்காத ரஞ்சித் சுதாரித்து 4-8 பூசாரியை பிடித்தார். அவர் வலது கை பூசாரியின் கையை பிடித்த அதே தருணத்தில் பூசாரியின் மணிக்கட்டில் கட்டப்பட்டிருந்த தாயத்து அறுந்து விழுந்தது. பூசாரிக்கு பயத்தில் முகம் வெளிரியது. சார், உடனே லாக்அப்க்கு கொண்டு போங்க. இங்க இருக்க வைக்காதீங்க. என்னை காப்பாத்துங்க சார். பூசாரி சட்டென்று அப்படி கத்துவார் என்பதை எதிர்பார்க்காத ரஞ்சித்துக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்ற? என்னாச்சு உனக்கு? ரஞ்சித் கேட்க பூசாரியின் கவனம் வேறு எங்கோ இருந்தது. சார் சார் அவர் வந்துட்டா சார். என்னை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். யார் வந்துட்டா? என்ன சொல்ற நீ? கோயிலுக்கு வெளியே எனக்காக காத்துட்டு இருக்கா சார். யார் அது? வாணி சார். யார் அது வாணி? ஐயோ, பேசிட்டு இருக்க நேரமில்ல சார். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க சார். பூசாரி சொல்லும் பொழுதே படபடவென்று ரெக்கைகளை அடித்தபடி கோவிலுக்கு வெளியே கழுகு ஒன்று வந்து அமர்ந்தது. சார், அந்த கழுகு வந்துட்டான் சார். என்னை கொன்னுடுவாங்க சார். பூசாரி பயத்தில் அலற ரஞ்சித் முகம் கோபமானது. என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கண்ட கதைய பேசி பைத்தியம்னு நம்ப வைக்க பாக்குறியா? ஐயோ சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். யார் அந்த புகழ்? வாணி யாரு? என்ன புதுசா கதை சொல்ற? ரஞ்சித் கேட்க பூசாரி அவரை கையெடுத்து கும்பிட்டார். உங்களோட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு சார். நான் கண்டிப்பா சொல்றேன். என்ன லாக்அப்புக்கு கொண்டு போயிடுங்க சார், ப்ளீஸ் சார். பூசாரி மீண்டும் கெஞ்ச ரஞ்சித்துக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் கான்ஸ்டபிளுக்கு கண் காட்டினார். கான்ஸ்டபிள் பூசாரியை பிடித்தபடி வெளியே நின்ற ஜீப்பை நோக்கி போக எப்பொழுது பூசாரி வெளியே வருவார் என்று காத்திருந்தார் போல் கழுகு அவரை தாக்கத் தொடங்கியது. கழுகு பூசாரியின் தலையில் கொத்த பூசாரி வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து துடித்தார். கான்ஸ்டபிள் ஒன்றும் புரியாமல் பார்க்க பூசாரி கோவிலுக்குள் மீண்டும் செல்ல முயல அவரை ஏதோ ஒன்று கோவிலுக்குள் செல்ல விடாமல் பிடித்து இழுத்தார் போல் உணர்ந்தது. என்ன அது என்று பார்க்க பார்வை மங்கலாக இருக்க கண்களை கசக்கிவிட்டு பார்க்க புகை இருந்தது. புகை நடுவில் வாணியின் முகம், கண்களில் அசாத்திய வெறி. ஐயோ! அலறியபடி எழ முயன்றவர் தூக்கி எறியப்பட்டு எதன் மீதோ மோதப்பட்டு கீழே விழுந்தார். ரஞ்சித் பதட்டத்துடன் வெளியே ஓடி வந்தார். என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்தவர் தன் முன்னிருந்த கழுகை கடந்து போக முயல அது அவருக்கு வழிவிடாமல் சீற்றத்துடன் பார்த்தது. வாணி பூசாரியை பார்த்தாள், அழுதாள். என் புகழ கொன்னுட்டியேடா. வந்து என்னடா? நானா கொல்லல, புகழ் பாவண்டா. என் மேல உயிரா இருக்காண்டா. அப்பவே சொன்ன, நீங்களாம் எங்களை வாழ விட மாட்டீங்கன்னு. வேண்டான்னு சொன்ன. அவன் கேட்கல. எனக்கு அவன் வேணும். அவன் கூட நான் எப்படி எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்ட தெரியுமா? எல்லாமே பாழாக்கிட்டீங்களேடா. நீ என்னை கொன்னதோட நிறுத்திருக்கலாம். என் புகழ விட்டுருக்கலாம். ஆனா நீ... சொன்ன வாணி கழுகிடம் திரும்பினாள். புகழ். கழுகு வாணியின் அருகில் வந்தது. இவனை நீயே கொல்லணும். துடிக்க வச்சு சாகடிக்கணும். அதை நான் என் கண்குளிர பார்க்கணும். வாணி ஆங்காரமாய் சொல்ல கழுகு தலையாட்டியது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க பூசாரி நடுங்கினார். சார், காப்பாத்துங்க சார். ரஞ்சித்தை பார்த்து கையெடுத்து கும்பிட ரஞ்சித் தன் ரிவால்வரை எடுத்தார். கழுகை நோக்கி சுட முயல அவர் கையை பற்றிய வாணி அவரை அப்படியே தூக்கி எறிய கோவில் சுவற்றில் மோதி விழுந்தார். ரிவால்வர் எங்கோ தவறியது. நடப்பதெல்லாம் நம்ப முடியாமல் பார்த்த ரஞ்சித் எழ முயன்று முடியாமல் தவிக்க கழுகு பூசாரியின் அருகில் வந்தது. பூசாரி தப்பிக்க முயன்று எழுந்து ஓடினார். கழுகு விடவில்லை. முதுகில் கொத்திய கழுகு கொஞ்சம் சதையை தனியாக பீத்து எடுத்தது. வலி உயிர் போக துடித்த பூசாரி கதறினார். யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. தன் கால்களால் அவர் கழுத்தில் கழுகு ஓங்கி அறைய மரம் போல் சரிந்து கீழே விழுந்தவர் கண்களில் மரண பயம் தெரிந்தது. புகழ், புகழ், என்னை விட்டுடு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு கெஞ்சினார். வாணி பயங்கரமாய் சிரித்தாள். அவனை விடாத புகழ், கொல்லு. வாணியின் கட்டளை பிராந்தியம் முழுவதும் எதிரொலித்தது. கழுகு நிதானமாய் கடந்து சென்றது. வேண்டாம் புகழ். பூசாரி தரையில் தவழ்ந்தபடி தப்பிக்க முயன்று முடியாமல் சோர்ந்தார். பெரிதாய் மூச்சிரித்தபடி கழுகை பார்த்தார். அவர் நெஞ்சில் ஏறிய கழுகு தன் கூரிய விரல் நகங்களை பதிக்க ரத்தம் உடனடியாக வெளியே வர அலறினார். ஐயோ! கழுகு கண்டு கொள்ளவில்லை. இம்முறை பூசாரியின் 2 கண்களிலும் மாறி மாறி குத்தியது. அதை சற்றும் எதிர்பார்க்காத பூசாரி வினோதமாய் அலறியபடி உருண்டார். என்னால முடியல. இதுக்கு மேல என்னால சத்தியமா முடியல. என்ன கொன்னுடுங்க ப்ளீஸ். பூசாரி தீனமாய் அலறினார். கழுகு எல்லா இடங்களிலும் கொத்தத் தொடங்கியது. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் உறைந்து போய் பார்த்தார். கழுகு வாணியை திரும்பி பார்த்தது. பூசாரி துடித்ததை பார்த்த வாணி சிரித்தாள்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் புகழ். என்னோட புகழ கொன்னவன இந்த உலகத்துல இருந்து அனுப்புறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொன்ன வாணி புகழிடம் திரும்பி பார்த்து சொன்னாள், முடிச்சிடு. பூசாரியின் நெஞ்சில் ஆழமாக குத்திய கழுகு அவர் இதயத்தை தன் அலகால் கத்தரித்து வெளியில் எடுத்து போட்டது. பூசாரியின் உடம்பு வெட்டி கொண்டது. எப்படியாவது இறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பூசாரியின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைய அவர் கண்கள் எங்கோ பார்த்து நிலைத்தன. பூசாரி இறந்து கிடந்ததை அன்னம்மாள் மனநிறைவுடன் பார்த்தாள். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வாணி எங்கோ மறைய கழுகு தன் ரெக்கைகளை அடித்தபடி வானத்தில் பறக்கத் தொடங்கியது. ரஞ்சித் அருகிலிருந்த கான்ஸ்டபிளிடம் கேட்டார், கந்தசாமி சார், இப்ப நம்ம கண் முன்னாடி நடந்த எதையாவது நம்மளால நம்ப முடிஞ்சுதா? இல்ல நாம வெளியில சொன்ன யாராவது நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க சார். இப்ப என்ன பண்ணலாம்? யோசித்த ரஞ்சித் அன்னம்மாளை அழைத்தார். நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்களா? ஆமா சார். என்ன நினைக்கிறீங்க? பூசாரிக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு சார். உங்க பார்வையில நீங்க சொல்ற சரியா கூட இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இப்படி ஒரு கொலை நடந்தா இது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, மோட்டிவ் எங்களுக்கு எல்லாமே நாங்க சொல்லணும். புரியுது சார். உங்க பையன் பாலனுக்கு இந்த பூசாரியால ஏதாவது நடந்திருக்கலாம். இவன் தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இவன் மட்டும்தான் காரணமா இல்ல வேற யாராவது இருக்காங்களா அது தெரியாது. அது மட்டும் இல்லாம இவனை கொன்னது யாருன்னு தெரியல. யார் அந்த புகழ் வாணி? 2 பேரையும் கண்டுபிடிக்கணும். அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? பூசாரி மேல எதுக்கு இவ்ளோ பகை? இதெல்லாம் தெரிஞ்சா இந்த கேஸ் கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிடலாம். ரஞ்சித் சொல்ல அன்னம்மாள் மௌனமாய் நின்று கொண்டிருந்தாள். உங்களுக்கு இந்த புகழ் வாணி இவங்களை யாருன்னு தெரியுமா? ரஞ்சித் கேட்க அன்னம்மாள் உறுதியான குரலில் சொன்னாள், தெரியும். அதை கேட்ட ஆச்சரியமான ரஞ்சித், தெரியுமா என்று மீண்டும் கேட்டார். ஆமா சார், தெரியும். அந்த புகழ் யாரு? அந்த பையன் எங்க ஊரு பிரசிடென்ட் பையன். உங்க பிரசிடென்ட் பேர் என்ன? ராமலிங்கம் சார். ராமலிங்கம் தன் முன் நின்ற இன்ஸ்பெக்டர் ரஞ்சித்தை ஆச்சரியமாய் பார்த்தார். என்ன சார் சொல்றீங்க? என்னோட பையன் ஒரு கழுகா வந்திருக்கானா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கேட்ட ராமலிங்கத்தை உன்னிப்பாய் பார்த்தார் ரஞ்சித். வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயத்த நான் இது வரைக்கும் நம்பினதே இல்ல. யார் என்கிட்ட சொன்னாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நானே என் கண் முன்னாடி பார்த்திருக்கேன். அதனால தான் கேட்குறேன். விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்க மகனுக்கு என்ன நடந்தது? எதையும் மறைக்காம சொல்லுங்க. ரஞ்சித் கேட்க ராமலிங்கம் தன் உணர்வுகளை சிரமப்பட்டு மறைத்தார். பூசாரியை கழுகு கொன்றுவிட்டது என்பதை ரஞ்சித் தெரிவிக்கும் போதே உச்சமாய் அதிர்ந்தவர் இன்ஸ்பெக்டர் தன் முன் இருக்கிறார் என்பதால் தன் உணர்வை காட்டிக்கொள்ளாமல் மிக இயல்பாய் பேசுவது போல பேசினார். என் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கல. அதனால என்னோட பையனுக்கு கொஞ்சம் மனசு பாதிக்கப்பட்டுடுச்சு. அவன் தோட்டத்து பங்களால தனியா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த. ஒரு நாள் அருவாமனையில தவறி விழுந்து செத்துட்டான். ராமலிங்கம் சொல்ல ரஞ்சித் மெலிதாய் புன்னகைத்தார். நீங்க சொல்றத நான் நம்பி இருப்பேன். ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? பூசாரி தான் புகழோட சாவுக்கு காரணம்னு வாணி கழுக விட்டு பூசாரிய கொலை சொல்லிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி அருவாமனையில தவறி விழுந்து செத்திருந்தா அந்த பொண்ணுக்கு எதுக்கு பூசாரி மேல பழி உணர்ச்சி வரணும்? ரஞ்சித் கேட்க ராமலிங்கத்திற்கு வியர்த்தது. தெரியலையே, உங்களுக்கு எப்படி வேர்க்குது? எனக்கு ரத்த அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் எப்பவுமே இப்படி வேர்க்கும். சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரஞ்சித் சொல்ல ராமலிங்கம் என்ன கேள்வி வரும் என்று உள்ளே கலவரமாய் பார்த்தார். ராமலிங்கத்தை கூர்மையாய் பார்த்த ரஞ்சித் நிதானமாய் கேட்டார், உங்களுக்கும் பூசாரிக்கும் என்ன சம்பந்தம்? ராமலிங்கம் தன் முன் நின்ற பூபாலனை ஏறிட்டார். உன்னை இங்க வர சொன்னேன், ஏன்னு தெரியுமா? தெரியல சார். இது வரைக்கும் காளி கோவில்ல உங்க அப்பா தான் பூசாரியா இருந்திருக்கார். இப்போ நீ அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். சார், அது என்ன சொல்லு. நான் அப்பா மாதிரி ஆச்சாரம்லாம் கிடையாது. பூபாலன் சொல்ல ராமலிங்கம் புன்னகைத்தார். பூசாரியா இருக்கிறதுக்கு ஆச்சாரம் தேவையில்ல. அப்படி இருக்கிற மாதிரி வெளியில நடிச்சா போதும். சார், என்ன சொல்றீங்க? உன்னால முடியும், நீ பொறுப்பெடுத்துக்கன்னு சொல்றேன். ராமலிங்கம் சொல்ல பூபாலன் தயங்காமல் தலையசைத்தான். சரிங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் வீட்டுக்கு வந்தாரா? ஆமா சார், வந்தார். அப்பாவை பத்தி நிறைய கேள்வி கேட்டார். எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். என்கிட்டயும் கேட்டார், உங்களுக்கும் பூசாரிக்கும் என்ன சம்பந்தம்னு. நான் இந்த ஊரோட பிரசிடென்ட், அவர் கோவில் பூசாரி, அவ்வளவுதான்னு சொன்னேன். அவர் நம்பல. ஆனா போயிட்டாரு. திரும்பி வந்தாலும் வருவாரு, சொல்ல முடியாது. சார், அப்பாவை நிஜமா கழுகுதான் கொன்னுச்சா? ஆமா. அப்படி என்ன சார் அப்பா தப்பு பண்ணாரு? கேட்டவனை ஒரு நிமிடம் மௌனமாய் பார்த்த ராமலிங்கம், நேரம் வரும்போது எல்லாமே நான் சொல்றேன், கிளம்பு என்றார். பூபாலன் அவரை வணங்கிவிட்டு விடை பெற்று சென்றுவிட மாணிக்கம் ராமலிங்கத்தின் முன் வந்தார். ஐயா, தம்பியோட ஆத்மா சாந்தமாக இல்லைங்களா? மாணிக்கம் கேட்க ராமலிங்கம் அவரை நிமிர்ந்து பார்த்தார். பெருமூச்சு விட்டபடி சொன்னார், ஆமா, ஆத்மா சாந்திக்கு பூஜை செஞ்சா அதுக்கப்புறம் தம்பியோட ஆத்மாக்கு சாந்தி கிடைச்சிடும். அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுங்கய்யா.
மாணிக்கம் சொல்ல ராமலிங்கம் ஆச்சரியமானார். என்ன சொல்ற? இது நடக்குமா? கண்டிப்பா நடக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, கேரளாக்காரரு. பேரு ராமகிருஷ்ண பணிக்கர். அவர் இந்த மாதிரி பூஜை செய்யறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை எப்ப பார்க்கலாம்? தென்னை மரங்கள் 2 பக்கமும் இருக்க அந்த குடில் மண்சாலையில் இருந்து சற்று தள்ளி உள்ளே இருந்தது. மாணிக்கம் காரை நிறுத்த ராமலிங்கம் இறங்கினார். இங்கயா? ராமலிங்கம் கேட்க, ஆமாங்கய்யா என்றார் மாணிக்கம். அவர்கள் இருவரும் காரிலிருந்து இறங்கியதை பார்த்த ஒரு இளைஞன் அவர்கள் அருகில் வந்தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பணிக்கர் ஐயாவை பார்க்கணும். மாணிக்கம் சொல்ல அந்த இளைஞன் அவர்கள் வெளியில் காத்திருக்க சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். சற்று நேரத்தில் திரும்பியவன், வாங்க என்று அழைத்தான். மாணிக்கம், ராமலிங்கம் இருவரும் உள்ளே நுழைந்தனர். உள்ளே ஒரு நீண்ட வழி இருந்தது. ஆங்காங்கே செப்பு தகடுகள் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தன. ஓரிடத்தில் ஒரு எலும்புக்கூடு தலைகீழாக இருக்க ராமலிங்கம் அதிர்ந்தார். மாணிக்கம், ஐயா, ஏதாவது வில்லங்கம் வந்துட போகுது. ஒன்னும் தப்பா நடக்காது, வாங்க போகலாம். மாணிக்கம் சொல்லும் பொழுதே அவர் தலையில் ஏதோ ஒன்று தாக்க திடுக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்தார். எதுவும் இல்லை. மாணிக்கம் தலையை தடவிக்கொண்டு மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தார். பிரம்மையோ என்று யோசித்தார். இப்படி போகணும். குரல் கேட்டு திடுக்கிட்ட ராமலிங்கம் பின்னால் திரும்பி பார்க்க அந்த இளைஞன் வழி சொன்னான். ராமலிங்கம், மாணிக்கம் இருவரும் இளைஞன் சொன்ன வழியில் மேலும் நடந்தனர். ஓரிடத்தில் தரையில் அமர்ந்திருந்தார் ராமகிருஷ்ண பணிக்கர். இளைஞன் அவர்கள் இருவரிடமும் இவர்தான் என்று கண்களால் காட்டி அங்கிருந்து தள்ளி சென்றான். பணிக்கர் விழிகளால் என்னவென்று கேட்க மாணிக்கம் அவரை வணங்கினார். எங்களுக்கு 2 பேரால தொந்தரவு இருக்கு. ராமகிருஷ்ணன் சொல்ல பணிக்கர் மௌனமாய் பார்த்தார். யாரால உங்களுக்கு தொந்தரவு இருக்கு? நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா, உங்ககிட்ட நாங்க உண்மையே சொல்றோம். என்னோட பையன் ஒரு பொண்ணை காதலிச்சான். என்னால அவங்க காதலை ஏத்துக்க முடியல. அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டோம். யாரு? புரியலங்க. அந்த பொண்ணை கொன்னது யாரு? நானும் பூசாரியும். ஓ, இங்க எதுக்கு வந்திருக்க? அந்த பொண்ணோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கல. அது எங்களை பழிவாங்க அலையுது. அது மட்டும் இல்லை, என்னோட பையன் இதனால பைத்தியம் ஆயிட்டான். எங்க அவனால நாங்கள் போலீஸில் மாட்டிக்குவோன்னு பயம் வந்துச்சு. அதான் அவனையும் கொன்னுட்டோம். நீங்கண்ணா? நான் சொல்லி பூசாரி என் பையனை கொன்னுட்டான். அந்த பூசாரி எங்க? அவர் செத்துட்டாரு. எப்படி? என் பையனும் அந்த பொண்ணும் சேர்ந்து பூசாரியை கொன்னுட்டாங்க. ராமலிங்கம் சொல்ல பணிக்கர் அமைதியாய் கேட்டார். இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்கே வந்திருக்க? ஐயா, என்னோட பையனும் அந்த பொண்ணும் அடுத்தது என்னதான் குறி வைப்பாங்க. அவங்க 2 பேரோட ஆத்மாவையும் சாந்தி அடைய வச்சுட்டா. ராமலிங்கம் மேற்கொண்டு பேச முடியாமல் தயங்க பணிக்கர் சிரித்தார். அடுத்தவங்க உயிர் போயிருக்கு. உன்னால உன்னோட உயிரை காப்பாத்திக்க நீ துடிக்கிற. நான் பண்றது தப்பு தான். அதை நீ என்கிட்ட சொல்ல தேவையில்ல. உனக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அந்த 2 பேரோட ஆத்மாக்களுக்கும் சாந்தி அடைய செய்யணும். ஆத்ம சாந்தி பூஜையா அவங்க எங்க செத்தாங்களோ அங்கதான் பண்ண முடியும். சொன்ன பணிக்கர் ராமலிங்கத்திடம் கேட்டார். அந்த மாதிரி செய்ய முடியுமா? ராமலிங்கம் யோசித்தார். பணிக்கரை அழைத்து வந்து காளியம்மன் கோவிலில் தோட்டத்து பங்களாவிலும் ஆத்ம சாந்தி பூஜை செய்தால் அந்த ஊர் மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? தோட்டத்து பங்களாவில் பூஜை செய்தால் அதனால் எந்த குழப்பமும் இல்லை. காளியம்மன் கோவிலில் ஆத்ம பூஜை செய்தால் அது சரியாக வருமா? ராமலிங்கம் யோசிப்பதை பார்த்த பணிக்கர் கேட்டார். என்ன யோசனை? அந்த பொண்ணு செத்தது காளியம்மன் கோவில் வளாகத்துல. சரி, ஆத்ம சாந்தி பூஜை அந்த கோவில் வளாகத்துல தான் செய்யணும். வேற வழி இல்லையா? இல்ல. சரி, நான் பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க வந்து பூஜை பண்ணி தரணும். நீ நினைக்கிற மாதிரி ஆத்ம சாந்தி பூஜை ரொம்ப எளிதானது அல்ல. ஒரு ஆத்மாவுக்கு எப்ப சாந்தி கிடைக்காம இருக்கு சொல்லு பார்க்கலாம். அது செய்ய ஆசைப்பட்ட விஷயம் செய்ய முடியாம இருக்கிறப்போ அதுக்கு சாந்தி கிடைக்காது. ரொம்ப சரி. நீ சொல்றத வச்சு பார்க்குறப்போ அந்த 2 ஆத்மாக்களும் உன்னோட உயிரை எடுக்க தான் சாந்தி அடையும். ஆனா உன்னை உயிரோட விட்டு வச்சுட்டு அவங்களுக்கு கட்டாயமா ஆத்ம சாந்தி பூஜை பண்றப்போ அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. அந்த பூஜையை தடுக்கிறதுக்கு அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு ஆத்மா உக்கிரமா அலைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரியாதுங்க. நாசம், சர்வ நாசம். பணிக்கர் சொல்ல ராமலிங்கம் தன் வயிற்றில் கத்தியை பாய்ச்சியது போல அதிர்ந்தார். கவலைப்படாத, நான் பூஜை பண்றேன். ஆனா பூஜை பண்ற நேரத்துல அவங்க கொடூரமா நடந்துக்குவாங்க. அப்ப சம்பந்தப்பட்டவங்களை தவிர யாரும் உள்ள இருக்கக்கூடாது. அதாவது பூஜை செய்யற நாள் என்னோட உதவியாள் ஒருத்தன் நீ. சொன்ன பணிக்கரின் பார்வை டிரைவர் மீது விழுந்தது. நீ யாரு? நான் ஐயாவோட டிரைவருங்க. நீயும் பூஜைக்கு வரக்கூடாது. சரிங்க. உன்னோட பேர் என்ன சொன்ன? பணிக்கர் ராமலிங்கத்திடம் கேட்டார். ராமலிங்கம். ஆத்ம சாந்தி பூஜை நடக்கிறதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. சொல்லுங்கய்யா. ஒருவேளை நான் பூஜை நடத்தியும் என்னால் ஒன்றும் செய்ய முடியலனா அதே இடத்துல அந்த ஆத்மாக்கள் உன்னை கொன்னுடும். பணிக்கர் சொல்ல ராமலிங்கம் அதிர்ந்தார். ஐயா, நீங்கள் சொல்கிறது என்னோட பூஜைக்கு பலன் இல்லைனா கண்டிப்பாக அது நடக்கும். சொன்னவரை மாணிக்கம் கையெடுத்து கும்பிட்டபடி கேட்டார்.
ஐயாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா இது வரைக்கும் பண்ண பூஜை எல்லாமே எனக்கு தெரியும். நீ சொல்ற எதையும் நான் மறுக்கல. இதுவரைக்கும் கடவுள் புண்ணியத்துல நான் பண்ண பூஜைக்கு பலன் இருந்திருக்கு. ஆனா எப்பவுமே பலன் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதையும் பூஜைக்கு வரவங்க கிட்ட தான் சொல்லணும். அதுதான் தர்மம் இல்லையா? பணிக்கர் கேட்க மாணிக்கம் தலையசைத்தார். சரிங்க. சொன்ன மாணிக்கம் பயமாய் பார்த்து கொண்டிருந்த ராமலிங்கத்திடம் திரும்பினார். பயப்படாதீங்க ஐயா. எனக்கு பணிக்கர் ஐயா மேல நம்பிக்கை இருக்கு. ஐயா இது வரைக்கும் செஞ்ச பூஜை எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. பலன் கொடுத்திருக்கு. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. மாணிக்கம் சொல்ல ராமலிங்கம் பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாய் நின்றார். அந்த பொண்ணு எப்ப செத்து போச்சுன்னு சொன்னீங்க? பணிக்கர் கேட்க ராமலிங்கம் மெதுவாக சொன்னார். ஒரு பௌர்ணமி நாள்ல. கார் பூசாரி வீட்டின் முன் நின்றது. வெளியே வந்த பார்த்த பூபாலன் ராமலிங்கத்தை பார்த்தவுடன் வாங்க சார் என்று கையெடுத்து கும்பிட்டான். ராமலிங்கம் உள்ளே சென்றார். உட்காருங்க சார். பூபாலன், உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? வர பௌர்ணமி அன்னைக்கு கோவில்ல ஒரு சிறப்பு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தாராளமா நடத்துங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன். அந்த பூஜை நடக்கிற அன்னைக்கு ஜனங்க யாரும் கோவிலுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா அந்த பூஜை கெட்டுடும். அப்படி என்ன சார் பூஜை அது? கேட்ட பூபாலனை இமைக்காமல் பார்த்த ராமலிங்கம் மனதில் பூபாலன் மேல் எரிச்சல் தோன்றியது. என்னென்ன சொன்னாதான் உதவி பண்ணுவியா? ஐயோ அப்படி இல்லை சார், கேட்டேன் அவ்வளோதான். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? பௌர்ணமி அன்னைக்கு ஊர் மக்கள் யாரும் கோயிலுக்கு வராம பார்த்துக்கணும். அது எப்படி சார் முடியும்? பூபாலன் கேட்க ராமலிங்கத்திற்கு கோபம் தலைக்கேறியது. உங்க அப்பாவா இருந்தா நான் இந்நேரம் பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்க அப்பா எனக்கு உதவி செய்வார் தெரியுமா? சொன்ன ராமலிங்கத்தை கேலியாக பார்த்தபடி சொன்னான் பூபாலன். அதனால்தான் சார் அவர் செத்து போயிட்டாரு. நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்க. ராமலிங்கம் ஆத்திரமாக இருந்தார். ஒரு சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டார். மாணிக்கம் ஐயா, அந்த பூசாரோட பையனுக்கு ரொம்ப திமிரு அதிகமாயிடுச்சு. என்கிட்டயே முடியாதுன்னு சொல்றான். இப்ப என்னையா பண்றது? அந்த ஆத்ம சாந்தி அவ செத்த இடத்துல தான் பண்ணணுமா? அப்படிதான் பணிக்க சொன்னாரியா. பூபாலன் நமக்கு சாதகமா நடக்க மாட்டான்னு தோணுது. அப்ப என்னங்க பண்றது? அவனுக்கு குழந்தை இருக்கா? இருக்குங்க, ஒரு பெண் குழந்தை. மாணிக்கம் சொல்ல ராமலிங்கத்தின் முகம் மலர்ந்தது. அந்த பூபாலனை கூட்டிட்டு வா. அடுத்த அரை மணி நேரத்தில் தன் முன் நின்ற பூபாலனை ராமலிங்கம் அமைதியாய் ஏறிட்டார். என்ன பூபாலன், என்ன முடிவு பண்ணியிருக்க? ராமலிங்கம் கேட்க பூபாலன் உறுதியான குரலில் சொன்னான். என்னால் எங்க அப்பா மாதிரி இருக்க முடியாதுங்க. அவன் சொன்னதை சிறிதும் லட்சியம் செய்யாத ராமலிங்கம் மிகவும் இயல்பாக கூறினார். வர பௌர்ணமி அன்னைக்கு ஜனங்க யாரும் கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு நீ தான் சொல்லணும், புரியுதா? அது முடியாதுங்க. அப்படி அவசரப்பட்டு சொல்லக்கூடாது பூபாலன். அப்புறம் எனக்கு மூடு மாறிடும். எனக்கு மூடு மாறினா என்ன தெரியுமா செய்வேன்? கொலை செய்வேன். ஒன்னும் இல்லை, உன்னோட பொண்ணை ஏதாவது ஒரு காட்டில் அவளோட பணம் கிடைக்கும். சில சமயத்தில் பணம் கிடைக்காம கூட போகலாம். இது வேணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. மிகவும் நிதானமாய் சுருட்டை புகைத்தபடி ராமலிங்கம் சொல்ல அவர் குரலில் தெரிந்த உறுதி அவனை அசைத்து பார்த்தது. அதிர்ச்சியாய் பார்த்த பூபாலனின் கண்கள் கலங்கின. கண்களில் நீர் வழிய ஆவேசமாய் கத்தினான். நீ பண்ற தப்பெல்லாம் காளியம்மன் பார்த்துட்டு தான் இருக்கா. உனக்கு ஒரு நாள் கூலி கொடுப்பா. அப்படியா? எனக்கு கூலி கொடுப்பாலா? சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா அது வரைக்கும் நீ உன் பொண்ணு 2 பேரும் உயிரோட இருக்கணுமா வேணாமா? வேண்டாமான்னு சொல்லு, வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ராமலிங்கம் சொல்ல பூபாலன் பதறினான். வேண்டாம். பூபாலன் பதட்டமாய் கத்த ராமலிங்கம் சிரித்தார். தெளிவா சொல்லு பூபாலன், உன்னோட பொண்ணு உயிரோட இருக்க வேண்டாமா? இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், அவ்வளவுதானே. எவ்வளவு சின்ன விஷயம் பாத்தியா? இதுக்கு போய் இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டு அனாவசியமா என்ன வில்லன் மாதிரி டயலாக்லாம் சொல்ல வச்சுட்டு போ போ. வர பௌர்ணமி அன்னைக்கு ஊர்ல இருந்து யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடு போ. சரிங்க. பூபாலன் அவசரமாய் சொல்ல ராமலிங்கம் சிரித்தார். அந்த பூசாரி மேலதான் எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அவன் அன்னைக்கு என்கிட்ட பேசினது சரியில்லை. காளியம்மன் காவி வாங்கிடுச்சுன்னு அவன்தான் ஆரம்பிச்சு வச்சான். யாரும் இப்படி சொல்றதுக்கு முன்னாடியே இவன் எதுக்கு இப்படி சொல்லணும்? அவன்தான் என்னோட பாலனை கொன்னு இருப்பான்னு எனக்கு மனசுல தோணுச்சு. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. போலீஸ் வந்து விசாரிக்கிறப்போ அவனை ஒரு கழுகு குத்தி கொன்னுடுச்சு. துடிச்சு செத்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கல. அண்ணம்மாள் சொல்ல அன்பு, ராதிகா, குமார் மூவரும் குழப்பமாய் பார்த்தனர். என்னம்மா சொல்றீங்க? ராதிகா கேட்க அண்ணம்மாள் தொடர்ந்தார். இன்ஸ்பெக்டர் சார் பாலனை வேற யாராவது கொலை பண்ணியிருக்கலாமே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டாரு. அப்பதான் எனக்கு குழப்பம் ஆச்சு. ஏன்னா பாலனோட அலறல் சத்தை கேட்டு நான் போறப்போ பூசாரி எனக்கு பின்னால இருந்து தான் வந்தான். நான் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தேன்.
தூரத்துல யாரோ ஓடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எனக்கு அதுல கவனம் போகல. அதனால வேற யாரோ என்னோட பாலனை கொன்னுட்டாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுக்க தான் இன்னும் போராடிட்டு இருக்கேன். பாலன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணேன். உங்க அப்பா என்னை தடுத்துட்டார். என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியல. ஒரு நாள் கோவிலுக்கு போய் காளியம்மன் கிட்ட அழுத. உன்னோட கோவிலுக்கு வந்த என்னோட பிள்ளைய இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்க. அவங்க யாருன்னு காட்டி கொடுன்னு கேட்டேன். கோவிலுக்கு போயிட்டு வந்த ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் யாரோ எனக்கு பின்னாடி வந்தாங்க. திரும்பி பார்த்தா என்னால நம்ப முடியல. என்னோட பாலன் நின்னுட்டு இருந்தான். ஐயோ கடவுளே, என்னால எதுவுமே பேச முடியல. அழுகையா வந்துச்சு. செத்து போனவங்க அவங்களுக்கு பிரியமானவங்கள பார்க்கறதுக்கு திரும்ப வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பார்க்க என்னோட பாலன் வந்தான். எனக்கு மட்டும்தான் அவன் பாலன்னு தெரியும். மற்றவங்க பார்வைக்கு ஏதோ ஒரு உருவம் என்னை பார்த்துட்டு போறதா தோணுச்சு. ஏதோ விபரீதம்னு அவங்க என்கிட்ட பயந்தாங்க. எனக்கு அது ஒரு வகையில நல்லதா போச்சு. நான் எல்லார்கிட்டயும் ஒதுங்கியே இருந்தேன். என்னோட பாலன் என்னை பார்க்க வரப்பெல்லாம் உன்னை யாருப்பா கொலை பண்ணினாங்கன்னு கேட்பேன். ஆனா அவனுக்கு தெரியல. யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே அவனை வெட்டி கொன்னுட்டாங்க பாவிங்க. ஒவ்வொரு முறையும் பாலன் என்னை வந்து பார்த்துட்டு திரும்ப போகும்போது எனக்கு மனசு தாங்காது. அப்படியே அழுதுட்டு உட்காருவேன். அப்பதான் ஒரு நாள் பாலன் சொன்னான், அவனை யாரோ ஒரு அக்கா நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு. யாருன்னு கேட்டேன். அக்காவோட பேரு வாணின்னு சொன்னான். எங்கோ கேள்விப்பட்ட பேரா இருக்கேன்னு விசாரிச்சு பார்த்தேன். அந்த பொண்ணையும் காளியம்மன் கோவில்ல தான் கொன்னிருக்காங்க. அந்த பொண்ணை விரும்பின புகழும் செத்து போயிட்டான். இது எல்லாமே யதார்த்தமா நடந்ததா எனக்கு தெரியல. காளி காவு வாங்கிடுச்சுன்னு யாரோ தனக்கு சாதகமா இப்படி கொலை பண்ணிட்டே இருக்கான். இந்த கொலைகாரன் யாரு? அவனை கண்டுபிடிச்சு ஊருக்கு அடையாளம் காட்டணும்னு காத்திருந்தேன். அப்ப பாலன் இன்னொரு விஷயம் சொன்னான். அதை கேட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. புகழ கொன்னது பூசாரின்னு. பூசாரி எதுக்காக புகழ கொல்லணும் எனக்கு புரியல. அன்னைக்கு நீங்க தோட்டத்துல என்ன ஒரு கழுகோட பார்த்திருப்பீங்க. அது வேற யாரும் இல்ல, புகழ்தான். தொடர்ந்து சொன்ன அன்னம்மாள் சற்று இடைவெளி விட அங்கே நிசப்தம். யாரும் எதுவும் பேசவில்லை. ஒரு கனத்த மௌனம் அங்கே இழையோடியது. அம்மா, ராதிகா மெதுவாக அழைத்தாள். இப்ப பாலன் எதுக்கு ராகுல் மேல வந்திருக்கான்? என்ன காரணமா இருக்கோ தெரியலம்மா. எனக்கும் என்ன காரணம்னு சொல்ல தெரியல. ஆனா பாலன் ராகுல் மேல வந்திருக்கானா? கண்டிப்பா ராகுலுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அதை நமக்கு உணர்த்த இருக்கும். அன்னம்மாள் சொல்ல அன்பு ராதிகா இருவரும் திடுக்கிட்டனர். என்னம்மா சொல்றீங்க? யாரும் கவலைப்பட வேண்டாம். யாரும் அதிர்ச்சியாக வேண்டாம். எது நடந்தாலும் சரி, நாம் எல்லாரும் ஒன்னா இருந்துதான் அதை சந்திக்கணும். யாரோ யாரையோ குற்றப்படுத்த வேண்டாம். அன்னம்மாள் சொல்ல அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். வேணி மட்டும் ராகுலை கவனமாய் பார்த்தபடி நின்றாள். அப்பொழுது வேணியின் மொபைல் அடிக்க அதை எடுத்த வேணி மெல்ல தன் அறைக்குள் சென்றாள். சொல்லுங்க. இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. என்னால என்ன பண்ண முடியும்? பயமா இருக்குங்க. சரி, முயற்சி பண்ற. சரி, கண்டிப்பா உங்களுக்கு தகவல் தர. நீங்க இன்னைக்கு கால் பண்ணாதீங்க, நானே பண்றேன். மெதுவாய் பேசிய வேணி தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள். யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்தவள் வெளியே வந்து மற்றவர்களுடன் இணைந்து கொண்டாள். அன்பு தீவிரமாக யோசித்தான். பாலனை யார் கொன்றார்கள் தெரியாது. பாலன் எதற்காக ராகுல் உடம்பில் இருக்கிறான் தெரியாது. ராகுலுக்கு என்ன விதமான ஆபத்து வரும் தெரியாது. விடை தெரியாத கேள்விகள். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு விடை தெரிந்தால் மற்ற எல்லாவற்றிற்கும் விடை கிடைத்துவிடும். அது என்ன? பாலனை யார் கொன்றார்கள் என்பது தெரிந்தால் அந்த கொலையாளிக்கும் இந்த குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிந்துவிடும். அது தெரிந்துவிட்டால் ராகுலுக்கு என்ன விதமான ஆபத்து வரும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு தகுந்தபடி ஏதாவது செய்து ராகுலை எப்படியாவது காப்பாற்றிவிட முடியுமா? அன்புவிற்கு உடனே பதட்டம் கூடியது. அருகில் இருந்த வாட்டர் ஜக்கை எடுத்து தண்ணீர் குடித்தான். அன்புவின் முகம் டென்ஷனாக இருப்பதைக் கண்ட குமார் அருகில் வந்தான். மாமா, சொல்லு குமார். போலீஸ் வந்ததும் கூட அந்த பாலனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலனா கொலை செஞ்சவன் சாமர்த்தியசாலியா இருக்கணும். என்ன சொல்ற குமார்? எந்த தடையுமும் இல்லாம கொலை பண்ணியிருக்கான். அவன் ரொம்ப ஆபத்தானவன் மாமா. நம்மளை இப்ப கூட அவன் கண்காணிச்சிட்டு இருக்கலாம். குமார் சொல்ல அன்புவிற்கு உள்ளே பயம் வந்தது. குமார், நீ சொல்றது அவன் அடுத்த மூவ் எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும் மாமா. எனக்கு நீ சொல்றது புரியல குமார். பாலன் தானே ராகுல் உடம்புல இருக்கான். அது எதுக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல மாமா. கரெக்டு. ஏதாவது பண்ணணும் மாமா. எனக்கு குழப்பமா இருக்கு குமார். என்ன பண்றது? நாம சம்பந்தப்பட்டவங்க. நமக்கு இந்த விஷயத்த சரியா யோசிக்க தெரியல. பதட்டமா இருக்கும்போது நம்மளால எதுவுமே முடியல. அப்ப என்ன பண்றது? பாலனை கொலை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு டிடெக்டிவ் கிட்ட இந்த கேஸை கொடுக்கலாம். டிடெக்டிவா? அப்படி யாரையாவது தெரியுமா? எனக்கு ஒருத்தர் தெரியுமாமா. யார் அது?
அன்பு கேட்க குமார் தன் மொபைலை எடுத்தான். அதில் NDTV சேனல் வெப்சைட்டில் தான் சேமித்து வைத்திருந்த இமேஜை காட்டினான். த மேன், த ஹீரோ என்று தலைப்பிருக்க போட்டோவில் புன்னகைத்தான் அசோக். அசோக் தன் முன் அமர்ந்து அன்பு மற்றும் குமார் இருவரையும் ஏறிட்டான். சொல்லுங்க. அன்பு இதுவரை நடந்த அனைத்தையும் சொல்ல உன்னிப்பாய் கேட்டான் அசோக். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அசோக் கேட்டான். பாலனை யார் கொலை பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க சொல்ற அந்த வித்தியாசமான சம்பவங்கள் எல்லாமே உண்மையா? ஆமா சார். ராகுல் உடம்புல பாலன் வந்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சொல்லுங்க. ராகுல்னு பேர் சொல்லி கூப்பிடும்போது அவன் திரும்பி பார்க்கல. பாலன்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்தான். அதை விட என் அங்கிள்னு கூப்பிட்டான். அதனால அவனோட உடம்புக்குள்ள பாலன் இருக்கான்னு நம்பிட்டீங்களா? அது எல்லாரும் அப்படி சொல்லும்போது என்னால் நம்பாமல் இருக்க முடியல. உங்கள் பையன் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு டாக்டர் கிட்ட உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கணும். கூட்டிகிட்டு போனீங்களா? அசோக் கேட்க அன்பு தலை குனிந்தான். இல்லை. ஏன்? அது அந்த பேயி எல்லை தாண்ட விடாதுன்னு. அன்பு, நீங்கள் ஒரு அப்பா. உங்கள் பையனுக்கு என்ன நடந்ததுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். கலெக்ட் பண்ண முடியுமா? கலெக்ட் பண்ணி தரேன் சார். பாலனோட ஃபோட்டோ, ராகுலோட ஃபோட்டோ, உங்கள் மாமியார் ஊரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்க, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், யாராவது அரசு பொறுப்பில் இருக்காங்களா, டாக்டர்கள் உங்கள் ஊரில் எத்தனை பேர், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா, அப்படி இருந்தால் இன்ஸ்பெக்டர் யார், எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியும் சார். நீங்கள் சொல்கிற கோயிலுக்கு பக்கத்தில் நாங்கள் தங்குற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா? ரெடி பண்ணிடுறோம் சார். இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் வாசலில் யாரோ வந்து நிற்பது போல் உணர்ந்து நிமிர்ந்தார். அசோக்கை பார்க்கவும் அவர் முகம் மலர்ந்தது. மகிழ்வாய் எழுந்தவர், வாங்க அசோக், என்னால் நம்பவே முடியல. எப்படி இந்த பக்கம்? கேட்டவரை பார்த்து புன்னகைத்தான் அசோக். உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்த. நம்ப முடியலையே, சிரித்தபடி சொன்னார். உட்காருங்க. அசோக் அவருக்கு எதிரில் அமர்ந்தான். ஒரு கேஸு. எது? காளியம்மன் கோவில் ஒரு சின்ன பையன் கொண்ட கேஸு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, கரெக்டா? ஆமா. அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வித்தியாசமான கேஸு. எப்படி சொல்கிறீங்க? அந்த கோவில் பூசாரி மேலே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அவனை லாக்கப்பில் கொண்டு வரத்துக்காக கோவிலிருந்து வெளியே கொண்டு வந்தோம். அவனை வெளியில் கொண்டு வந்த உடனே அவனை ஒரு கழுகு கொன்னுடுச்சு. இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் சொல்ல அசோக் அவரை வியப்பாய் பார்த்தான். கழுகு கொன்னுடுச்சுன்னு சொல்கிறீங்க? ஸ்பாட்டில் நீங்கள் இருந்திருக்கீங்க, அதை தடுக்க எதுவும் முயற்சி பண்ணலையா? என்னோட ரிவால்வர் எடுத்து சுடக்கூட ட்ரை பண்ண. ஆனா ஏதோ ஒன்று என்னை தடுத்து என்னோட வேலையை செய்ய விடலை. அவர் சொல்ல அசோக் ஆச்சரியமாய் கேட்டான். என்ன சொல்றீங்க? எனக்கு சரியா புரியல. ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு நான் அப்படி சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் உண்மையை தான் சொல்ல முடியும். அன்னைக்கு என்னை வேலை செய்ய விடாம தடுத்தது ஒரு பொண்ணோட ஆவி. நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. நானும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை நம்புறது இல்லை. ஆனா இப்பெல்லாம் எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட என்னையும் அறியாம எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். ரஞ்சித் சொல்ல அசோக் மேற்கொண்டு ஒன்றும் கேட்கவில்லை. உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் அசோக்? ரஞ்சித் கேட்டார். அந்த பாலன் கொலை வழக்கில் எந்த அளவுக்கு உங்களால் போக முடிஞ்சுது? நாம சந்தேகப்பட்ட பூசாரி செத்து போயிட்டாரு. எனக்கு அவர் மட்டும் தான் கொலை செஞ்சாரா, இல்லை அவர் கூட சேர்ந்து வேற யாராவது செஞ்சிருக்காங்களான்னு சந்தேகம் இருந்தது. வேற யாராவது கூட இருந்தா அவன் சட்டத்தோட பிடியில் சிக்காம இருக்கான்னு தோணுச்சு. ஆனால் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல. மேற்கொண்டு அந்த பையனோட அம்மாவும் இந்த கேஸில் அக்கறை காட்டலை. அதனால அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு டவுட்டு கேளுங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவும்? தலையை வெட்டியிருக்காங்க தான். நான் பார்க்கலாமா? தாராளமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? கான்ஸ்டபிளை விட்டு அந்த ஃபைல் எடுக்க சொல்கிறேன். நோ ப்ராப்ளம். அசோக் சொல்ல இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் வெளியில் நின்று கொண்டிருந்த கான்ஸ்டபிளை அழைத்தார். பாலன் மர்டர் கேஸ் ஃபைல் எடுங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள் எடுக்க போய்விட ரஞ்சித் கேட்டார். எப்படி இருக்காங்க உங்கள் டீம் மெம்பர்ஸு? ரொம்ப நல்லா இருக்காங்க. இருந்து தானே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கே. ரஞ்சித் சொல்ல அசோக் புன்னகைத்தபடி சொன்னான். அது கடவுளோட ஆசீர்வாதம். அசோக் டிடெக்டிவ் ஏஜென்சி. புல்வெளியில் போடப்பட்டிருந்த மூங்கில் சேர்களில் அசோக், கார்த்தி இருவரும் அமர்ந்திருந்தனர். திவ்யா ஃப்ளாஸ்கில் டீ கொண்டு வந்து வைக்க அசோக் தேங்க்ஸ் என்றபடி எடுத்து கிளாஸ்களில் ஊற்றினான். கார்த்தி, டேவிட் எங்க? மொட்டை மாடியில் இருக்கான். எக்ஸசைஸ் டைம் இப்போ அவனுக்கு. இப்போ நாம போக வேண்டிய இடம் என்று ஆரம்பித்த அசோக் கேஸ் பற்றி சுருக்கமாக சொன்னான். அசோக், எனக்கு என்னமோ இது சரியா படல. கார்த்திக் சொல்ல திவ்யாவும் அதை ஆமோதித்தாள். ஆமா அசோக், இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் கிட்ட போய் நாம் என்ன பண்ண முடியும்? நீ சொல்றது கரெக்டு தான். ஒருவேளை அங்கே ஏதாவது வித்தியாசமா இருந்தா நம்மளால கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்துல ஒரு சின்ன பையனை கோவில் வளாகத்திலே வச்சு யாரோ கொலை பண்ணியிருக்கான். அது யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கொலைகார எந்த கவலையும் இல்லாம வெளியில இருக்கான். ஒரு சின்ன பையனோட ஆத்மா சாந்திக்காக இந்த கேஸை நாம எடுத்துக்கிறது தப்பில்லை.
அசோக் சொல்ல திவ்யா மௌனமாய் இருந்தாள். என்ன திவ்யா, உன்னோட ஒப்பீனியன் என்ன? நீ சொல்றது கரெக்ட் தான் அசோக். ஆனா அதே நேரத்துல இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு. புரியுது, கவலைப்படாத, பாத்துக்கலாம். அசோக் நம்பிக்கையாய் சொல்ல அவள் முகம் மலர்ந்தது. கார்த்திக், நீ என்ன சொல்ற? நீ முடிவெடுத்துட்ட, நான் உன் கூட இருப்பேன், அவ்வளவுதான். கார்த்திக் இயல்பாய் சொல்ல அசோக் சிரித்தான். டேவிட், நீ அவன்கிட்ட சொல்லவே வேண்டாம் அசோக். உனக்குன்னா உடனே முன்னாடி ஓடி வந்துருவான். கார்த்திக் சொல்லவும் டேவிட் அங்கு வரவும் சரியாக இருந்தது. என்ன, என்னோட பேர் அடிபடுது? டேவிட் சிரித்தபடி கேட்க திவ்யா சொன்னாள். புது கேஸு. எங்க போகணும்? இது ஒரு வில்லேஜ், அங்கதான் போய் தங்க போறோம். எப்போ? கிளம்ப வேண்டியதுதான். அசோக் சொல்ல முதலில் திகைத்த டேவிட் சிரித்தான். சரி. அடுத்த 1 மணி நேரத்தில் அனைவரும் தயாராகினர். டேவிட் டிரைவர் சீட்டில் அமர அசோக் அருகில் அமர்ந்தான். பின் சீட்டில் கார்த்தி, திவ்யா, டாமி மூவரும் ஏறிக்கொண்டனர். அசோக் டாமியை பார்த்து கேட்டான். டாமி, ஆர் யூ ரெடி? அது உற்சாகமாய் குறைக்க கார் புறப்பட்டது. சார், அன்பு அழைக்க அசோக் அவனை ஏறிட்டான். சொல்லுங்க, இந்த வீடு ஓகேவா சார்? ஃபைன், நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். அந்த கோவில் எந்த பக்கம் இருக்கு? வெளியில வந்து ரோட்ல 2 நிமிஷம் நடந்து வலது பக்கம் திரும்பினா கோவில் தான் சார். ஓகே சார், உங்களுக்கு ஃபுட்டு எல்லா நேரத்துக்கும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வடிவுன்னு ஒரு லேடி வருவாங்க சார். ஓகே, வேற ஏதாவது வேணுமான்னு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். சரி. சொன்ன அசோக் கேட்டான். உங்க பையன் வீட்டில் தானே இருக்கான்? ஆமாம் சார், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். சரிங்க சார். சொன்ன அன்பு விடைபெற்று சென்றுவிட அசோக் அந்த வீட்டை சுற்றி வந்தான். எங்கும் நிசப்தமாக இருந்தது. ஒரு அசாதாரணமான மௌனம் நிலவ வீட்டிற்குள் நுழைந்தான். கார்த்தி, அழைக்க அவன் முன்னால் வந்தான். சொல்ல அசோக், இன்னைக்கு நைட்டு ரவுண்ட்ஸ் போலாமா? அசோக்கின் குரலில் தெரிந்த உற்சாகத்தை பார்த்த கார்த்தி புன்னகைத்தான். சொன்னான், நான் ரெடி. இரவு 10 மணி. அசோக் சிறிய பென் டார்ச்சை எடுத்துக்கொண்டான். கார்த்தியை பார்க்க அவன் நான் தயார் என்பதாக பார்த்தான். இருவரும் வெளியில் வந்தார்கள். எதுவும் பேசிக்கொள்ளாமல் ஓசைப்படாமல் நடந்தார்கள். இருவரின் பார்வை மட்டும் இருட்டிலும் எல்லா இடங்களிலும் அலசியது. சந்தேகத்திற்கு இடமாக ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தனர். சற்று நேரத்தில் கோவில் வர சுற்றும் முற்றும் பார்த்தனர். எங்கும் அமைதியாக இருந்தது. யாரோ வளாகத்தில் இருப்பது போல அசோக்கிற்கு தோன்ற யார் என்று பார்த்தான். அவர் கண்கள் மூடி அமர்ந்திருந்தார். கார்த்தி ஒன்றும் புரியாமல் அசோக்கை பார்த்தான். அசோக், யார் இவரு? இந்த நேரத்துல வந்து கோவில்ல உட்கார்ந்திருக்காரு? தெரியல. சொன்ன அசோக்கின் பார்வை அவர் மீதே இருக்க அவர் சட்டென்று தன் விழிகளை திறந்தார். அசோக்கை பார்வையில் வாங்கியவர் முகத்தில் குழப்பம். யாரு? கேட்டார். அசோக் அதற்கு பதில் சொல்லவில்லை. யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அசோக் கேட்க அவர் சிரித்தார். எதுக்கு சிரிக்கிறீங்க? அம்மா மடியில தூங்கறதுக்கு ஒரு பிள்ளைக்கு உரிமை இல்லையா? புரியல. நான் ஒரு துறவி. எனக்கு வீடு இல்லை. எங்கேயாவது அப்படியே இப்படி தங்கிடுவேன். அவர் சொல்ல கார்த்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதாக பார்க்க அசோக் தலையசைத்து இருவரும் அவரை விட்டு நீங்க அவர் அசோக்கை பார்த்தார். அவன் போகும் வரை பார்த்தவர் தன் மொபைலை எடுத்தார். யாருக்கோ அழைத்தார். நீங்க சொன்னது கரெக்ட் தான், வந்திருக்கிறது அசோக் தான். பேசிவிட்டு மொபைலை அணைத்தவர் அதிர்ந்தார். அவருக்கு எதிரில் டாமி நின்றது. அது குறைக்க வெளியிலிருந்த அசோக் மீண்டும் உள்ளே வந்தான். அவர் அசோக்கை பார்த்ததும் புன்னகைத்தார். யாருக்கு தகவல் கொடுக்குறீங்க? யார் நீங்க? அசோக் கேட்க தன் ஐடி கார்டை எடுத்து நீட்டினார். அதை வாங்கி பார்க்க தமிழ் செல்வன், எடிட்டர், சூரியன் வார இதழ் என்றிருந்தது. அசோக் ஆச்சரியமானான். சார், நீங்களா? நானேதான். உங்களை இங்க பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான். என்ன சார், இங்க என்ன நடக்குது? நீங்க எப்படி இங்க? வாங்க சொல்றேன் என்றபடி நடந்த தமிழ் செல்வன் ஒரு பெருமூச்சு விட்டார். தொடர்ந்தார். கொஞ்ச நாள் முன்னாடி ரிப்போர்ட்டர் வந்தனா என்னை வந்து பார்த்தாங்க. இங்க காளி காவு வாங்குதுன்னு சில சந்தேக மரணங்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் நான் பெருசா கண்டுக்கல. ஆனா வந்தனா இந்த விஷயத்துல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, என்னன்னு விசாரிச்சு ஒரு கவர் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லி இருந்தேன். ஆனா போன வாரத்துல இருந்து வந்தனா வேலைக்கு வரல. தமிழ் செல்வன் சொல்ல அசோக் அதிர்ந்தான். மீன்ஸ்? எஸ், வந்தனா காணாம போயிட்டாங்க. அவங்க வீட்டில் விசாரிச்சா அவங்க என்கிட்ட பதிலுக்கு கேட்டாங்க. மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். ஒரு கோவில் தானே, இதில் என்ன இருக்க போகுதுன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். அசோக், எனக்குள்ள குற்ற உணர்ச்சி. அதான் இந்த கோவிலில் இப்படி வந்து உட்காந்துருக்கேன். இங்கே ஏதோ பெருசாக நடக்குது அசோக். அது மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் என்னன்னு யாருக்குமே புரியல. எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க? என்னோட உள்ளுணர்வு அப்படி தான் சொல்லுது. பெரும்பாலும் அது அப்படியே தான் நடக்கும். வந்தனா எங்கே தங்கியிருந்தாங்க? பெரியார் நகரில் உதயம் அப்பார்ட்மெண்ட்ஸு. தனியாவா? ஆமாம். அங்கே இப்போ யார் இருக்காங்க? யாரும் இல்லை. அங்கே செக் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது இன்ஃபர்மேஷன்? பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல.
வந்தனா காணாம போனதுக்கு இந்த கோவில் தான் காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்தனா இந்த விஷயத்துல தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதான் சொல்றேன். நீங்க எப்போ கோவிலுக்கு வந்தீங்க? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்ப யாராச்சும் கோவில்ல இருந்தாங்களா? ஆமா, கொஞ்சம் பேரு சாமி கும்பிட்டாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒண்ண நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்படி ஏதாவது கவனிச்சீங்களா? ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அசோக் கேட்க தமிழ்செல்வன் யோசித்தார். அப்படி யாரும் என்று சொல்ல வந்தவர் சட்டென்று முகம் மாறி எஸ் என்று கத்தினார். என்ன சார் ஏதாவது? ஒரு நார்த் இந்தியன் மட்டும் என்னை திரும்பி திரும்பி பார்த்தான். எனக்கு அப்ப அது தப்பா தோணல. நீங்க கேட்குறப்ப தான் எனக்கு தோணுது. அவர் சொல்ல அசோக் நிமிர்ந்தான். நார்த் இந்தியனா? ஆமா. எவ்வளோ வயசு இருக்கும்? 30க்குள்ள. அசோக் யோசித்தான். சார் சொல்லுங்க அசோக். இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற ஒரு காளி கோவிலுக்கு ஒரு நார்த் இந்தியன் அன்யூஷுவல் டைம்ல வந்துட்டு போறான். அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? தெரியல. சாமி கும்பிட வரவன் கண்டிப்பா இப்படி வரமாட்டான். ம். இப்போ உங்களோட திட்டம் என்ன சார்? வந்தனாவை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். உள்ள ஒரு மாதிரி படபடப்பா டென்ஷனா பயமா இருந்துச்சு. ஆனா என்னோட சப் எடிட்டர் என்கிட்ட வந்து சொன்னாரு. கண்டிப்பா அங்க போனா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு. நான் ஏன்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு அசோக் அங்க வராருன்னு. எனக்கு புரியல. அசோக் எப்படி அங்க வர முடியும்? அவர் இருக்கிற பிஸி ஸ்கெடியூல்ல இந்த மாதிரி ஒரு கேஸ்க்கு வருவாரான்னு தோணுச்சு. ஆனா உங்களை இங்க பார்த்த உடனே எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. வந்தனாவை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துடுவீங்கன்னு தமிழ்செல்வன் நெகிழ்வாய் சொல்ல அசோக் அவர் கையை பிடித்தான். கண்டிப்பா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்றேன். கவலைப்படாதீங்க சார். உங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு கவலை இருந்துச்சு. இப்போ நிஜமா இல்ல அசோக். உங்கள தான் நான் நம்புறேன். அந்த நார்த் இந்தியன் திரும்ப எங்கேயாவது பார்த்தா எனக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா. அவர் சொல்லும் பொழுது கோவிலுக்கு பின்னால் ஏதோ சத்தம் கேட்க அசோக் அங்கே ஓடினான். கோவிலுக்கு பின்பக்கம் வந்தவன் சுற்றும் முற்றும் பார்த்தான். எங்கும் ஒரே நிசப்தமாக இருந்தது. இப்படி சத்தம் கேட்டதே, என்னவா இருக்கும்? அசோக்கின் பார்வை கீழே விழுந்து கிடந்த அந்த சாதனத்தின் மீது பட்டது. அதை பார்த்தவன் ஆச்சரியமானான். அருகில் வந்து நின்ற கார்த்தி கேட்டான். அசோக், இது ட்ரோன். புரியல. இங்க நான் வரப்போ சாதாரணமாக தான் நினைச்சேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இங்க வேற என்னமோ இருக்கு. என்ன அசோக் சொல்ற? எங்க கோவில ட்ரோன் மூலமா யாரோ கண்காணிக்கிறாங்க. எதுக்கு? தெரியல. கண்டுபிடிக்கணும் எதுக்குன்னு. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு பழைய கோவில். இதை கண்காணிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீ கேட்குற கேள்விக்கு கூடிய சீக்கிரம் நமக்கு விடை கிடைக்கும். அசோக் சொல்ல கார்த்திக் புன்னகைத்தான். மறுநாள் காலை அன்பு, குமார் இருவரும் அசோக்கை வந்து பார்த்தனர். வாங்க அன்பு, நான் கேட்ட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டீங்களா? அசோக் கேட்க அன்பு விவரங்கள் அடங்கிய பேப்பரை கொடுத்தான். அதை பார்த்தபடி அசோக் கேட்டான். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ ஊர்ல இருக்காங்களா? அது தெரியல சார். இட்ஸ் ஓகே, நாங்க பாத்துக்கிறோம் சொன்ன அசோக் கார்த்திக்கிடம் திரும்பினான். இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க யார் இப்போ இல்லையோ அவங்க எங்க போயிருக்காங்க, என்ன காரணமா போயிருக்காங்க, இதெல்லாம் இமிடியட்டா தெரியணும். ஓகே அசோக், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். சொல்ல அசோக். பாலனை கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க நாம வந்திருக்கோம்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரியணும். அசோக் சொல்ல கார்த்திக் ஒன்றும் புரியாமல் திகைத்தான். என்ன சொல்ற அசோக்? விஷயம் இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியணும். அப்பதான் நாம அவங்க கிட்ட பேசுறப்போ இயல்பா பேசுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கிட்ட யாரால இயல்பா பேச முடியலையோ அவங்க லிஸ்ட்டை தனியா ப்ரிப்பேர் பண்ணணும். அசோக் சொல்ல கார்த்திக் தலையாட்டி விட்டு சொன்னான். இப்ப புரியுது. அசோக் தன் முன் நின்ற அன்புவை ஏறிட்டான். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரலாமா? தாராளமா வாங்க சார். உங்க எல்லாரையும் எனக்கு கொஞ்சம் விசாரிக்கணும். சரி சார். உங்களை மாதிரியே உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் விசாரணைக்கு ஒத்துழைப்பாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார், பார்க்கலாம் என்று சொன்ன அசோக் சட்டென்று கேட்டான். அன்பு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சார், என்ன படிச்சிருக்கீங்க? என்ன கோர்ஸ்? பிடெக் சார். என்ன டிபார்ட்மெண்ட்டு? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சார். அன்பு சொல்ல அசோக் புன்னகைத்தபடி கேட்டார். ட்ரோன்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியுமா? அம்மா! ராகுல் அலற ராதிகா பதறிப்போய் அவனை தூக்கினாள். விடு விடு, வேண்டா, எனக்கு வலிக்குது. ராகுல் எங்கோ பார்த்தபடி கதறினான். ராகுல், என்னாச்சுப்பா? கேட்ட ராதிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அண்ணம்மாள் ராகுல் அருகில் வந்தாள். பாலா, மென்மையாக அழைக்க ராகுல் சட்டென்று திரும்பினான். அம்மா! என்னாச்சு பாலா? யாராவது உன்னை ஏதாவது பண்றாங்களா? அண்ணம்மாள் கேட்க ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த ராகுல் தயங்கியபடி சொன்னான். ஆமாமா. என்ன பண்றாங்கன்னு தெரியுதா? என்ன ஊசி வச்சு குத்துறாங்கம்மா. என்னால முடியலம்மா, ரொம்ப வலிக்குதுமா. ராகுல் கண்களின் நீர் வழிந்தபடி சொல்ல ராதிகா பதறினாள். அண்ணம்மாளை ஏறிட்டாள். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ராதிகா, கொஞ்சம் பதட்டப்படாத. எப்படிம்மா பதட்டப்படாம இருக்க முடியும்?
கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சொன்ன அன்னம்மாள் எங்கோ பார்த்து குரல் கொடுக்க அடுத்த நிமிடம் கழுகு ஒன்று அங்கே வந்து அமர்ந்தது. அன்னம்மாள் கழுகுவின் கண்களை பார்த்து புரிந்து கொண்ட கழுகு எங்கோ பறந்தது. அடுத்த அரை மணி நேரத்தில் ராகுல் இயல்பாக இருக்க அன்னம்மாள் கேட்டாள், பாலா, அம்மா, இப்போ யாராவது உன்னை ஊசி வச்சு குத்துறாங்களா? இல்லம்மா, யாரும் குத்தல. சொன்ன அன்னம்மாள் ராதிகாவை ஏறிட்டாள். ராதிகா, ஒன்னும் பயப்படாத, கவலைப்படாத, சீக்கிரமா இந்த நிலைமை மாறிடும். சொன்ன அன்னம்மாளை பார்த்த ராதிகா புரியாமல் கேட்டாள், இங்க என்னம்மா நடக்குது? ஃபர்ஸ்ட் ராகுல் அழுதுட்டு இருந்தான், அப்புறம் நீ வந்த, கழுகு வந்துச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு, இப்போ ராகுல் நார்மலா இருக்கான், நீ என்ன பண்ண? இப்ப எதுவும் என்னால சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய நிலைமையிலையும் நான் இல்ல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சொல்றேன். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் எப்ப வருதோ அப்ப நான் கண்டிப்பா எல்லாமே சொல்லுவேன். அன்னம்மாள் சொல்ல ராதிகா ஒன்றும் புரியாமல் தலையாட்டினாள். சரிம்மா. அன்னம்மாள் முற்றத்தில் போடப்பட்டிருந்த சேரில் அமர காளிமுத்து அருகில் வந்து நின்றார். அண்ணோ, சொல்லுங்க, ஏன் இப்படி நடக்குது? தெரியல. இப்ப வந்துட்டு போனது யாரு? புகழ். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு அண்ணோ. நான் எப்பயாச்சும் தப்பு பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டேன். ஏன்? என்னோட அண்ணோ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. காளிமுத்து சொல்ல அவரை நெகிழ்வாய் பார்த்தார் அன்னம்மாள். கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கிற சிக்கல் மாறிடும். அன்னம்மாள் சொல்ல, எப்படி என்று கேட்டார் காளிமுத்து. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. அன்னம்மாள் காளிமுத்துவிடம் சொல்ல அசோக் வீட்டிற்குள் நுழைந்தான். அசோக் ராகுலை உன்னிப்பாய் பார்த்தான். ராகுல் அழைத்தான். ராகுல் கண்டுகொள்ளாமல் இருக்க அசோக் அன்புவை பார்த்தான். பாலன்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பான் சார். அசோக் மீண்டும் அழைத்தான். பாலன். ராகுல் சட்டென்று திரும்பி பார்த்தான். அசோக்கை பார்த்தவன் வேகமாக ஓடி வந்து கட்டிக்கொண்டான். அங்கிள், என்னை காப்பாத்துங்க அங்கிள். அவன் செய்ததை சற்றும் எதிர்பார்க்காத அசோக் திகைத்தான். ஓகே ஓகே கூல் சொன்ன அசோக் ராகுல் விழிகளை பார்த்தான். பாலன். அங்கிள், உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்ல தோணுதா? ஆமா அங்கிள். சொல்லு. வேண்டாம் அங்கிள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். யார் அவங்க? கேட்ட அசோக் ராகுலின் உடம்பு நடுங்குவதை பார்த்தான். சரி சரி, ஒன்னும் இல்ல, நீ ஏதோ சொல்ல வேண்டாம் சொன்ன அசோக் அவன் தலையை கோதினான். ராகுலின் உடம்பு சுடுவதை உணர்ந்தவன் அன்புவிடம் திரும்பினான். மெடிசின்ஸ் இருக்கா கையில? இருக்கு சார். கொடுங்க, நல்லா தூங்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சார். சரி, நான் வரேன் சார். வேற யாரையும்? வேண்டாம், அவசியம் இல்லை. பாலன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அப்புறம் பேசலாம். சரி சார். என்ன சொல்ற அசோக்? என்னால நம்ப முடியல. டேவிட் கேட்க அசோக் புன்னகைத்தான். என்னாலையும் நம்ப முடியல. திடீர்னு ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து ஓடி வந்து நம்மளை கட்டிக்கிட்டா நமக்கு என்ன தோணும்? நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பையன் மனநிலையிலிருந்து யோசிச்சு பார்த்தியா? பார்க்காம இருப்பேனா? என்ன தோணுச்சு? தெரியாத ஒருத்தனை சட்டுன்னு எப்படி கட்டுப்பிடிக்க முடியும்? உன்னோட டவுட்டு ரொம்ப கரெக்ட் அசோக். ஆனால் இந்த கோணத்தில் யோசிச்சு பாரு. எப்படி? அவனுக்கு ஏன் உன்னை தெரியாதுன்னு நினைக்கிற? ஒருவேளை ஒன்று அவனுக்கு தெரிஞ்சிருந்தா? டேவிட் மிக இயல்பாய் கேட்க அசோக் அதிர்ந்தான். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நாம இந்த கிராமத்துக்கு வந்தது இதுதான் முதல் தடவை. இருக்கலாம், ஆனா உன்னை தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இங்க ஏற்கனவே வந்திருக்கலாம். அந்த எக்ஸுக்கு இந்த பையன் தெரிஞ்சிருக்கலாம். அந்த எக்ஸ் மூலமா உன்னை பத்தி இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லையா? அருகில் நின்ற திவ்யா சொல்ல அசோக் நம்ப முடியாமல் பார்த்தான். இதெல்லாம் அவன் சொல்வதற்குள் குறுக்கிட்ட திவ்யா கேட்டாள். சாத்தியமானு கேட்காத, இப்படியும் ஒரு கோணம் இருக்கலான்னு தான் நானும் டேவிடும் சொல்றோம். திவ்யா சொல்ல அசோக் யோசித்தான். என்னை தெரிந்த யாரோ இங்கு வந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட அது யார்? மாத்திரை போட்டு உறங்கிக் கொண்டிருந்த ராகுல் சட்டென்று உறக்கம் கலைந்து எழுந்தான். என்னப்பா, என்ன வேணும்? அன்பு கேட்க சற்று நேரம் ஒன்று பேசாமல் அன்புவின் முகத்தையே பார்த்த ராகுல், அங்கிள். எனக்கு அசோக் அங்கிளை பார்க்கணும், அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. ராகுல் சொல்ல அன்பு திடுக்கிட்டான். சரிப்பா, நீ இப்ப தூங்கு, காலையில நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இல்லப்பா, எனக்கு தூக்கம் வரல. அங்கிள் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ற? கண்டிப்பா சொல்லணும். அங்கிள் ப்ளீஸ், என்ன அசோக் அங்கிள் கிட்ட கூட்டிட்டு போங்க. பாலன். சொல்லுங்க அங்கிள். உனக்கு அசோக் எப்படி தெரியும்? இந்தா சாக்லேட். அந்த இளம்பெண் தர பாலன் வாங்கி கொண்டான். கண்ணாமூச்சி விளையாடலாமா? வேண்டாங்க்கா, அது போர். பாலன் சொல்ல அவள் சிரித்தாள். சரி, நீயே சொல்லு, வேற என்ன விளையாடலாம்? ஓடி பிடிச்சி விளையாடலாமா? சரி, ஓகே. சாக்லேட் அப்புறம் சாப்பிட்றேங்க்கா. சரி, என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்க.
அவன் சொல்ல பாலன் அவள் ஹேண்ட்பேக்கிற்குள் சாக்லேட்டை வைக்க போகும்போது அந்த போட்டோ அவன் கவனத்தை ஈர்த்தது. பாலன் அந்த போட்டோவை எடுத்து கையில் வைத்து கொண்டான். அக்கா, என்ன பாலா, இதோ பாத்தியா போட்டோ? பாலன் காட்ட அந்த இளம்பெண் போட்டோவை வாங்கி பத்திரப்படுத்தினாள். யாருக்கா இது? இவரு வேட்டக்கார சாமி. எதுக்குக்கா அவர் போட்டோவை நீ வச்சிருக்க? நமக்கு என்னைக்காவது ஆபத்துனா நீ இவரை கூப்பிடலாம். இவர் எங்க இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாரு. ஆபத்துல இருந்து கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. நிஜமாவாக்கா? நிஜமா, அவள் சொல்ல பாலன் போட்டோவை பாசமாய் பார்த்தான். ராகுல் பாலனாக சொன்னதை கவனமாய் கேட்ட அன்பு அவன் விழிகளை பார்த்து கேட்டான். எனக்கு புரியல, அதுக்கும் உனக்கும் அசோக்க தெரிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அசோக் அங்கிளை பார்த்ததும் அக்கா காட்டின போட்டோ தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த அக்கா யாரு, ஏதாவது தெரியுமா? சற்றென்று ராகுலின் விழிகள் சிவந்தன. வேண்டா அக்கா, பாவ விடுங்க. கதறியவன் மயங்கிவிட அன்பு எழுந்தான். என்ன சொல்றீங்க? அசோக் அன்புவிடம் கேட்க அவன் கெஞ்சினான். சார், என்னோட பையனை நீங்க தான் காப்பாற்ற முடியும். அன்பு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னோட பையனை எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவானா? சரி, எனக்கு புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. பையன் இப்ப எப்படி இருக்கான்? ஃபீவர் போயிடுச்சா? போயிடுச்சு சார். அசோக் கிளம்ப டேவிட் கூடவே வந்தான். 10 நிமிட பயணத்தில் அவர்கள் அண்ணம்மாவின் வீட்டை அடைந்தனர். அசோக் உள்ளே நுழையும் போது எதிரில் வந்த வேணி தடுமாறியபடி பார்க்க, யாரு என்று அசோக் அன்புவிடம் கேட்டான். குமாரோட மனைவி. அசோக் ராகுல் அறைக்குள் சென்றான். அசோக்கை பார்த்த ராகுல் மகிழ்ச்சியில் சிரித்தான். சொல்லு பாலன், என்ன உன்னோட பிரச்சனை? என்ன கொன்னுட்டாங்க அங்கிள், நான் செத்து போயிட்டேன். பாலன் சொல்ல ராதிகாவிற்கு அழுகை வந்தது. அசோக் தயக்கமாய் டேவிடை பார்க்க டேவிட் கேளு என்று கண்களால் சைகை செய்தான். பாலன், அங்கிள், யார் உன்னை அப்படி பண்ணாங்கன்னு தெரியுமா? அவங்க. யாரு அவங்க? அவங்கனா யாரு? அவங்க என்ன பண்ணாங்க? அசோக் கேட்க ராகுலிடம் சற்று நேரம் மௌனம். பின் தொடர்ந்தான். அந்த இளம்பெண் தலையில் ரத்தம் வடிந்தது. பதட்டமாய் திரும்பி பார்த்து கொண்டே ஓடினாள். பிடித்து விடுவார்களா? எனக்கு என்ன ஆனாலும் சரி, என் கையில் இருக்கும் இந்த பென்ட்ரைவ் மட்டும் அவர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது. யோசித்தவள் சுற்றும் முற்றும் பார்க்க காளியம்மன் கோவில் தெரிந்தது. வழிந்த ரத்தத்தை துடைத்தபடி அங்கே சென்ற அந்த இளம்பெண் முகம் மலர்ந்தது. பாலா, அக்கா, என்ன இது, இவ்ளோ ரத்தமா இருக்கு? பாலன் சைகையில் பதற அதை கண்டுகொள்ளாதவள் அவனிடம் அந்த பென்ட்ரைவை கொடுத்தாள். அதே நேரம் இருவர் அந்த பெண்ணின் பின்னால் வந்து நின்றார்கள். ஒருவரையொருவர் பார்த்து கொண்டவர்கள் சற்றென்று தங்கள் கையில் இருந்த வெட்டுக்கத்தியால் அவளை சராமாரியாக வெட்ட பாலன் அலறினான். அவர்கள் பார்வை அவன் மீது விழ ஒருவன் அந்த பெண்ணின் உடலை தரதரவென்று எங்கோ இழுத்து கொண்டு செல்ல இன்னொருவன் பாலனை முறைத்தபடி அருகில் வந்தான். நிலைமையை உணர்ந்த பாலன் தன் கையிலிருந்த பென்ட்ரைவை காளியம்மனின் கருவறையை நோக்கி எரிய அது உள்ளே எங்கோ பறந்தது. அதை பார்த்தவன் தன் வெட்டுக்கத்தியால் பாலனின் கழுத்தில் வீச தலை துண்டானது. பாலனின் அலறல் சத்தம் கேட்டு அன்னம்மாள் கதறியபடி உள்ளே ஓடி வர அதை தூரமாய் பார்த்தவன் சற்றென்று அங்கிருந்து ஓடினான். ஐயோ கடவுளே, அவன்தான் கொலைகாரனா? எனக்கு தெரியாம போயிடுச்சே. தூரத்துல யாரோ ஓடுறத அப்பவே பார்த்தேனே, எனக்கு புரியாம போயிடுச்சே. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அன்னம்மாள் பெருங்குரல் எடுத்து அழ ராதிகா செய்வதறியாமல் மௌனமாய் நின்றாள். இப்ப என்ன சார் பண்றது? அன்பு கேட்க அசோக் அமைதியாக சொன்னான். எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ள பாலனை யார் கொண்டிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். சரிங்க சார். அசோக் சேரில் அமர்ந்திருக்க அவனை சுற்றி திவ்யா, கார்த்திக், டேவிட் மூவரும் அமர்ந்திருந்தனர். அசோக், அந்த பையன் சொன்னதை நீ நம்புறியா? என்ன பண்ணலாம்? எனக்கு என்னமோ அவன் சொன்னது உண்மையாதான் இருக்கு. திவ்யா சொல்ல கார்த்திக் அதை ஆமோதித்தான். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்போ அந்த பென்டிரைவ்ல என்னமோ இருக்கு சொன்ன டேவிட் கேட்டான். இப்ப பூசாரி யாரு? பூபாலன், பழைய பூசாரியோட பையன். அப்ப நாம ஏன் கோவில் ஃபுல்லா அலசக்கூடாது? கார்த்திக் கேட்க அசோக் பதில் சொன்னான். செய்யணும், ஆனா இவ்ளோ காலமா அந்த பென்ட்ரைவ் வேற யாருக்கும் கிடைக்காமலா இருந்திருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். அந்த காளியம்மன் அருள் நமக்கு நிச்சயமா இருந்தா நமக்கு அது கிடைக்கும். திவ்யா சொல்ல அசோக் மட்டும் தொடர்ந்து யோசித்தான். ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய கோவிலை ட்ரோன் மூலம் யாரோ கண்காணிக்கிறார்கள். யார்? எதற்கு? காளியம்மன் காவு வாங்குவதற்கு நடந்த கொலைகள் யார் செய்தது? எதற்கு? தலையில் வெட்டப்பட்டு இறந்து போன அந்த இளம் பெண் யார்? அவள் தூக்கி போட்ட பென்ட்ரைவில் அப்படி என்ன இருந்திருக்கும்? தமிழ்செல்வன் சொன்ன அந்த நார்த் இந்தியன் யார்? எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. எங்கோ எதையோ நான் தவற விடுகிறேன். என்ன அது? யோசித்த அசோக் எழுந்தான். டாமி அழைக்க அது அவன் அருகில் வந்தது. வாக்கிங் போலாமா? அசோக் கேட்க அது தலையசைத்தது.
அசோக், டாமி இருவரும் சற்று தூரம் வந்திருப்பார்கள். டாமி அழைத்த அசோக் கண்களால் அந்த இடத்தை அலசும்படி கட்டளை பிறப்பிக்க அது இங்கும் அங்கும் பாய்ந்தது. சற்று தூரம் தள்ளி சென்று வேகமாய் மூச்சிரைத்தது. அசோக்கை பார்த்து குரைத்தது. புரிந்து கொண்ட அசோக் அதன் அருகில் சென்றான். இன்னும் முன்னேறி சென்ற டாமி ஓரிடத்தில் நின்றபடி குறைந்தது. அசோக்கிற்கு புரிந்தது, அந்த இடத்தில் ஏதோ வில்லங்கம். சுற்றிலும் பார்த்தான். மழை பெய்ததால் மண் இலகி இருக்க மண்ணை மீறி தெரிந்தது ஒரு கால் எலும்பு. ஒரு பௌர்ணமி நாளில் கதைக்கு அபார ஆதரவு அளிக்கும் அன்பு வாசகர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. கொலைக்காரர்கள் அசோக் கையில் சிக்கினானா? கொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்மாக்கள் சாந்தியடைந்தனவா? ராகுலுக்கு வந்த ஆபத்து நீங்கியதா? அசோக் அதிரடியில் ஒரு பௌர்ணமி நாளின் அடுத்த பகுதி, அதாவது இறுதி பகுதி மிக விரைவில் உங்களுக்காக.